ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தற்போது கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக பரவிக்கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடு முகக்கவசம் அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து அரசு அறிவித்திருக்கின்ற அவ்வப்போது அறிவிக்கின்ற ஆணைகளுக்கு இணங்க நாம் பாதுகாப்பாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தேவதானம் அப்படின்ற ஒரு ஊர். அது திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூரில் இருந்து கரெக்டாக 6.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மிகவும் பழமை வாய்ந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை பற்றி தான் ஒரு சிறிய வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவர்களால் தானம் செய்யப்பட்ட இந்த இடம்தான் தேவதானம் என்று பெயர் பெற்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சாளுக்கிய மன்னன் தென்னிந்தியாவிலே படையெடுத்து வந்தபோது திருச்சி பகுதியில் இருந்த ஸ்ரீரங்கநாதனின் அழகை பார்த்து மிகவும் அசந்து போய்விட்டார். பிறகு ஒவ்வொரு நாடாக படையெடுத்து இந்த மன்னனுக்கு திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் உருவம் மட்டுமே கண்ணிலிருந்து மறையவில்லை. அவர் அழகை வேறு எங்கேயாவது வைத்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதிலே எழுந்திருந்தது. இத்தலத்திற்கு வந்தபோது அங்கு ஏரிக்கரையின் பக்கமாக வந்து கொண்டிருந்தார். அந்த இடம் முழுவதும் நெல் விளையும் பூமியாக ஸ்ரீரங்கத்தைப் போலவே பசுமையுடன் காட்சி அளித்ததை பார்த்து வியப்பில் ஆய்ந்தார். இதனை ஸ்ரீரங்கம் என்று மனதில் எண்ணிக்கொண்டார். இந்த இடத்தில் தேவர்களால் தானமாக வழங்கப்பட்ட இடம் என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த ஊரை தேவதானம் என்று அழைக்கப்பட்டது. சாளுக்கிய மன்னன் அந்த இடத்தை பார்த்து அசந்து போய் நின்றார். அங்கு அப்பொழுது ஒரு விவசாயி அறுவடை செய்யப்பட்டு கதிரடிக்கப்பட்டு களத்திலே போடப்பட்டிருந்த நெல்மணிகளை மரக்காலால் கொண்டு அளந்து கொண்டிருந்தார். திடீரென்று அந்த விவசாயி மறைந்தார். இதனை கண்ட மன்னன் விவசாயியை தேடி போனார். அவரோ களைப்பில் காரணமாக மரக்காலை தலையில் வைத்தபடி ஒரு இடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அங்கு சென்ற மன்னனுக்கு சயன கோலத்திலே பெருமாள் காட்சி கொடுத்து மறைந்தார். இதனை ஆனந்தமடைந்த மன்னன் இந்த இடத்திலே இறைவனுக்காக ஒரு ஆலயம் அமைக்க முடிவு செய்த அந்த இடம்தான் இன்று நாம் தேவதானம் ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில் என்று அழைக்கப்பட்டு நாம் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம். இந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்க பெருமாளை அமாவாசை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் தொடர்ந்து 7 மற்றும் 11 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது ஐதீகம். இங்கே காணக்கூடிய நமது ரங்கநாதர் 18.5 அடி அகலமும் 5 அடி உயரத்துடன் காணப்படும் உருவமாகும். இவர் தரிசித்த வண்ணம் உள்ளே சென்றதால் ஆதிகேசவன் எனப்படும் 5 தலைகள் கொண்ட நாகப்பாம்பின் மீது சயன கோலத்திலே ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட நிலையை காட்சியளிக்கின்றார்.